பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்திற்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 55வது சங்கீதத்தை நாம் பார்ப்போம். தாவீது ராஜா இவ்விதமாய் தேவனோடு கூட பேசுகிறதான ஒரு அருமையான ஒரு சங்கீதம் இது. அதில் ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் வேதனைப்பட்ட காரியம், அவர் துக்கப்பட்ட காரியத்தை அவர் ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 55:4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகழ் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்து கொண்டது, அற்களிப்பும் என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகிருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அவர் பயத்தினாலும் பலவீனத்தினாலும் ரொம்ப துக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுகிறார்னா புலம்ப ஆரம்பிக்கிறார். தேவனோடு கூட அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நடுக்கமா இருக்கு, எனக்கு இந்த சுச்சுவேஷன்ல எப்படி போறதுன்னு தெரியல. எனக்கு ஒருவேளை புறா மாதிரி ஒரு நல்ல சிறகு இருந்துச்சுன்னா நான் பறந்து போயிடுவேன், என்னுடைய இருக்கிற பொசிஷன்ல இருந்து நான் பறந்து போயிடுவேன், என் வீட்டை விட்டு நான் பறந்து போயிடுவேன், எங்கேயாவது வனாந்தரத்துல போய் நான் அங்க தங்கி இருப்பேன், என்னை சுத்தி இருக்கிற எந்த காரியமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். பேசிட்டே இருக்கும்போது சொல்லுவாரு, ஆண்டவரே, எனக்கு கேடு உண்டாக்கும்படி யார் என்னை நெருக்குகிறா அப்படின்னா என்னை நிந்திக்கிறவர்கள் யார் என்றால் வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை நிந்திக்கிறவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். அவன் எனக்கு எதிரிப்பா, அவன் எனக்கு விரோதமா செய்யறான்னா அவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு விரோதமா பேசுறான்னா அவன் எனக்கு எதிரி, அதனால அவன் விரோதமா பேசுறான்னு சொல்லிட்டு சகிச்சுப்பேன். ஆனா அவன் எனக்கு எதிரியும் கிடையாது, அவன் எனக்கு விரோதம் பாராட்ட அவன் பகைஞனும் அல்ல. அப்படின்னா அவன் யாரு அப்படின்னா எனக்கு சமமானவனும் எனக்கு தோழனும் என் வழிகாட்டியுமா இருக்கிற அவன் என் கூடவே இருந்தவன். அப்போ என் கூட இருந்தவன் ஒருமித்து இன்பமாய் நாங்கள் இருந்தோம், ஒன்றாய் கூடி இருந்தோம், ஆனா அவன் தான் எனக்கு விரோதமா எழுந்து நிற்கிறான். இதை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இது தாவீதுடைய வார்த்தையாய் வாசித்தேன். ஆனா உண்மையாகவே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் இந்த வீட்டின் சூழ்நிலை இப்படி இருக்கு, ஏன் எங்களுடைய காரியம் இப்படி இருக்கிறது, எனக்கு இருக்கிற பிரச்சனையில என்னால வீட்டுல இருக்க பிடிக்கல, எனக்கு சிறகுகள் போல புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தா நான் பறந்து போயிடுவேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இவங்களோட பேசவே பிடிக்கல, இவங்களோட நான் டிராவல் பண்ணவே பிடிக்கல, இவங்க கூட வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பலவிதமான வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணுகிறோம், ஓயாம யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசானவன் இவ்விதமா இந்த காரியங்களிலே அந்த காரியங்கள்ல அவன் என்ன பண்ணுகிறான், நம்மை அழுத்தத்திற்குள்ளாக அவன் மாற்றுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ தாவீது 16ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஆமேன். அன்பு பிள்ளையே, தாவீது உடனே சூழ்நிலை இப்படியாய் விரோதமா இருக்கிறது, சூழ்நிலை எனக்கு பிடிக்காதது போல இருக்கிறது, எனக்கு வெறுப்பா இருக்கிறது, என்னால வாழவே முடியல, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு மரணம் வந்தா ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ள வரும்பொழுதே உடனே அவன் இந்த மரண ஓலையை விடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுகிறான், உடனே நானும் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆம், அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, சூழ்நிலைகள் உங்களுக்கு பிடிக்காதது போல இருக்கலாம், நீங்கள் சூழ்ந்திருக்கிறவர்கள் பார்க்கும்பொழுது வெறுப்பா தோணலாம். ஏன் நம்ம வாழணும், ஏன் நம்ம இதை செய்யணும், ஏன் நம்ம இப்படி பண்ணணும், இந்த உலகம் சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லை, உறவுகள் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, எல்லாமே சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சரியில்லாத இடத்துல தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒண்ணு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. பாருங்க, அந்த தாவீது இந்த சூழ்நிலை அப்படியே மாற்றிக் கொள்ளுகிறான். பாருங்க, ஆண்டவரே, நான் உண்மையே நோக்கி கூப்பிடுவேன். அவன் அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் 17ஆவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 55:17 நான் வாசிக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நான் கண்டிப்பா கூப்பிடுவேன், நைட் அண்ட் டேவா கூப்பிடுவேன், அப்பா 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 நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அன்பு பிள்ளையே, பிரச்சனையா வேதனையா கலக்கமா, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இரு. 3 வேளையும் சேர்த்து கூப்பிடு. என் தேவனே என்னை விடுவீம் என்று சொல்லு. உன் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். உடனே தாவீது சொல்லுகிறார் 18ஆம் வசனத்துல, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்து எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எதிர்த்து வந்தாங்க, ஆனா அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கினார். இவர் இருக்கிறாரு, ஆனா எதிரிட்டு வந்தவங்களுக்கு போர் செய்தது யாருன்னா தாவீது செய்யல, கர்த்தரே செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அது மாத்திரம் இல்லாம அந்த வசனத்துல முடிக்கிறாரு, என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார், பத்திரமாய் ஆண்டவர் காப்பாற்றி
காப்பாற்றி விட்டார். இந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து என்னை காப்பாற்றினார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை விடுதலையாக்குகிறவர், உன்னை வழிநடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை மறந்துடாத. அந்தி சந்தி மத்தியான வேளையில் தொடர்ந்து கூப்பிடு, இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போய் வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை கூடவே இருக்கட்டும். சோர்ந்து போகாமல் எழுந்து ஓட கிருபை தாங்க ஆண்டவரே. நெருக்கத்தை குறித்து பயப்படாதபடிக்கு எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. பிள்ளைகளை விடுதலையாக்கும், பத்திரப்படுத்தும், ஆத்துமா மீட்டெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரை. தொடர்ந்து வழிநடத்தும். எந்த நாச மோசமோ இன்ஃபெக்ஷனோ நேராதபடிக்கு என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.